கோபப்படாம எளிமையா எல்லார்கிட்டையும் இதை செய்யுங்க, இது இவர் நல்லா செஞ்சாரு, வட்ட செய்யலாம் நல்லா செஞ்சாரு. மிகச்சிறந்த பண்பாளர் குமாரசாமி அவர்கள். ஏன்னா ஆரம்பத்துக்கு முதல்ல நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சிறந்த மனிதர், பண்பாளர். பொதுவாக அரசியலில் பண்பாளர்களை நம்ம பார்வையில் படுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த வகையில் பண்பாளரை ரொம்ப சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்காரு. அந்த கட்சி கூட்டங்கள்லாம் நடத்திக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே ஒரு 4-5 கூட்டங்கள் நடத்தியிருக்காரு. நான் அதில் கலந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் எங்கே கூட்டம் நடத்தினாலும் அந்த கூட்டங்களை நான் பார்த்துருக்கேன். குறிப்பாக உங்களை போன்ற மகளிர் மனம் மகிழ்ச்சியோடு அமர்ந்திருப்பாங்க. ஆனால் இந்த கூட்டத்தில் மட்டும் எதனா காலதாமம் ஏதோ ஒரு குறை இருக்கும். உங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ஒரு கூட்டத்தில் நான் பார்த்துருப்பேன். இன்னும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இப்போ ஏதோ இன்னைக்கு என்ன கிழமை, வெள்ளிக்கிழமை, ஏதாவது வீட்டு பணி ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமை விளக்கு வைக்கணும், இப்படி சின்ன அதுதான் நீங்கள் தான், அதுதான் நீங்கள் அந்த வீட்டில் போய் விளக்கு வைக்கணும். இது போன்ற இருக்கும். அதனால அந்த உணர்வோடு இருக்கிறீங்கன்றதை மட்டும் ஒரு இல்லத்தில் நம்ம குடும்ப பொறுப்போடு இருக்கீங்கன்ற அப்படின்றத உணர முடியுது. அதே போல் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்க இந்த வட்டக்கழகத்தோட நிர்வாகி இவங்கெல்லாம் எல்லாரும் சேர்ந்து இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. அனைவருக்குமே எனது பாராட்டுக்கள். எல்லாத்துக்கும் மேலே யார் இப்போ சொன்னேன். அடுத்ததாக பகுதி செயலாளர் சொல்லி ஆகணும். அவர் பகுதி செயலாளர் சொன்னார் பார்த்தீங்களா. இப்போ வட்டச்செயலாளர் என்ன சொன்னார்னா, கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி மாண்புமிகு அமைச்சர் அன்பரசன் மீட்டிங்கில் நடந்தது. 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் போய் பார்வையாளராக நின்று பார்த்து அதில் என்னை கவர்ந்தவர் எஸ்விஆர் அவர்கள். அவருடைய பேச்சு சிறந்த பேச்சாளர். பேசும்படி எப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பேசியிருக்காரு பாருங்க. அவருடைய ஹார்ட்டை டச் பண்ணி இப்போ சொன்னார் பார்த்தீங்களா, அவருடைய பொருளாதாரம்லாம் இழந்த கட்சிக்கு செலவு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. அது காரணமே இவரும். அப்போ இதுதான், அதாவது காரணம் இது அப்படின்னது நல்ல விஷயத்துக்கு, ஆரோக்கியத்துக்கு, ஒரு வளர்ச்சிக்கு, சிந்திக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே இடம் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதராக நம்மளுடைய மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள், அதாவது மாநகராட்சியோடைய மாமன்ற உறுப்பினர், அது மட்டும் இல்லை சேர்மன் அவர், இங்கே மண்டல பொது தலைவர், பகுதி செயலாளர், அது மட்டுமல்ல மாண்புமிகு முதல்வர் இடத்திலே அவருடைய இதயத்திலே இடம் பெற்றவர். நேற்று கூட முதல்வரை பார்க்க போயிருந்தோம். முதல்வர் ஆசிரியத்தை அணைச்சிக்கிட்டார். முதல்வரை பார்த்து அவர் கூப்பிட்டு கொடுத்தார். நேற்று நான் கூட தான் போயிருந்தேன். அந்த முதல்வர் ரொம்ப ஆர்வத்தோட ரவிச்சந்திரன் பார்த்த உடனே இன்னொரு விஷயம் சொல்லிட்டுங்களா, நாங்கள் போய் நிற்கிறோம், கீழே அடிக்கலான்னு நிற்கிறோம். அந்த தலைவர் வீட்டில் கால் பண்ணி சொல்கிறாங்க, ரவிச்சந்திரன் அவர் கூட 2 பேர் அனுப்பி விடுங்கன்னு சொல்லி. எவ்வளோ செல்வாக்கு படைப்பார் என்பதை பாருங்கள். நேற்று காலையில் நடந்த செய்தி. அந்த அளவுக்கு செல்வாக்கு பெற்ற மனிதர் எங்கள் தலைமையிலையும் சரி, இங்கே மக்களிடத்திலையும் சரி, இந்த அளவுக்கு சிறப்பாக பணியாற்றி கொண்டு இருந்தாலும் கூட மக்களுக்கு பொறுப்பான பணிகளை இப்போ சொன்னார் பார்த்தீங்களா. எங்கள் ட்ரைனேஜ் வசதி, கழிவுநீர், கால்வாய், அதோட உங்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் சிறப்பாக நிறைவேற்றி கொண்டு இருந்தாலும் கூட தொடர்ந்து நிறைவேற்றி கொண்டு இருக்க வேண்டும். எப்படி ஓட்டு அதிகமாக வாங்கணும், எதனால் ஓட்டு அதிகமாக வாங்கணும். இப்போ திமுக ஆட்சி நடந்தது. உதாரணத்துக்கு மகளிர் அன்பு அண்ணன் நான் சந்திரபாபு அண்ணன் அவர்களே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆமாம், அப்போ நான் எவ்வளோ ஒரு கணிச்சிருப்பேன்னு பாருங்கள். ஏன்னா ஒரு நிதானமான ஒரு மரியாதை